ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சத்னா மாவில் எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய டம்ளர் நிறைய நான் சத்னா மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சத்னா மாவோட அந்த நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சிக்க போகிறேன். நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ குலோப் ஜாமுனுக்கு குட்டி குட்டியாக ரவுண்டு உருட்டிக்க போகிறோம். ரவுண்டில் விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக விரிசல் இல்லாமல் இப்படி உருட்டிக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டினதுக்கப்புறமா இப்போ சுகர் சிரப் ஜீரா தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக 3/4 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 1.5 டம்ளர் இந்த பெரிய டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் இல்லை சுக்கு போட்டுக்கோங்க. போட்டு சுகர் சிரப்பை கொதிக்க விட்டுருங்க. ஒரு பக்கம் பேனில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த ஆயிலில் நம்ம உருட்டி வச்ச குலோப் ஜாமுனை 1 by 1 போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயிலில் நல்லா நம்ம உருட்டி வச்ச எல்லாத்தையுமே 1 by 1 போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நமக்கு இங்கே சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சுகர் சிரப்பில் நம்ம அந்த குலோப் ஜாமுனை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச குலோப் ஜாமுனை இப்போ அந்த ப்ரௌன் கலரில் இருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி 4 to 5 hours நம்ம அந்த சுகர் சிரப்பில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே வச்சு அதை நல்லா நீங்கள் 4 to 5 hours ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த சுகர் சிரப் நல்லா குலோப் ஜாமுனில் இறங்கும். ஸோ இப்போ நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஃப்னு வந்துடும். நீங்களும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க. எங்கள் க்யூட் பேபி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்